ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு கிஸ்டு பை தி ரெயினுடைய அடுத்த எபிசோட் தாங்க. பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஹோட்டல் ரூம் பி சாப்பிட்றதுக்காக வந்திருப்பா. அப்போன்னு பார்த்து நிச்சாவும் உட்காந்துருக்கா. அவன் செல்ஃபி எடுக்கிறது தெரியாம தான் நடக்குது. செல்ஃபி போட்டோல நிச்சா இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்ட்டு ஜாலியா பல்ல பல்ல காட்டுறா. நிச்சா கவனிச்சிட்டா. ஐயோ இவனா அவன் பின்னாடியே சுத்துவானே பொறுக்கி பயலாச்சேன்ட்டு இருக்கும் போதே நல்லா டென்டிஸ்ட்டை பல்ல காட்டுற மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே பின்னாடி போறான். எங்க உங்ககிட்ட பேசணுங்க ப்ளீஸுங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்ட்டு நீ என்னடா பேசணும் அப்படின்னு திருப்பி நிச்சா கேட்பா. அதுக்கு இந்த மாதிரி ஃபோனில் நான் செல்ஃபி எடுக்கும்போது நீங்கள் தெரியாமல் விழுந்துட்டீங்கன்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் திருப்பி பண்ணாதீங்க, சைபர் கிரைமில் தூக்கி உள்ளே வச்சிருவேன், அப்புறம் பார்த்துக்கோங்கன்ட்டு மிரட்டிட்டு போறா. இவன் வெக்கமே இல்லாமல் ஏஞ்சல் ஃபேஸ் நீங்கள் எனக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா மெய்க்கு கால் பண்ணுறான். மச்சான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும், ஒரு பொண்ணை பற்றி கேட்கணும், மச்சான்னு சொல்ல மெய் இவனுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பாரு சோக்கு மாதிரி பொண்ணுன்னு சுற்றிட்டு இருப்பான்ட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுருவான். அப்புறமா கூப்பிட்றேன்ட்டு. ஆனால் மெய் பயங்கர பிஸியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேகமாக ஃபான் வீட்டுக்கு தான் போகிறான். வேற எந்த பிஸியும் இல்லை, இந்த பிள்ளையை சாப்பிட வைக்கணுன்ட்டு சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறான். இவனும் சமைக்க மாட்டேன், அந்த பிள்ளையும் சமைக்க விட மாட்டேன் போல, ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சொன்னா கேளுவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபான் மறுக்க அவளை சாப்பிட கூப்பிட ஃபான் நோவே சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ ஒரு ஃபோன் கால் வேற யார்கிட்ட இருந்தோம் இல்லை நட்டு தான். நீ எந்திரிச்சிட்டியா ஃபான் அப்படின்னு நட் கேட்பாரு. ஆமா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. அப்புறமா பேசுறேன்ட்டு மெய் பற்றியை போட்டு உட்காந்த உடனே சரி ஃபான் சாப்பிடலான்னு ஒன்னா உட்காந்து சாப்பிட கூப்பிட்டுருவா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிறாங்க. அப்போ என்ன கேட்பான்னா, நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணும் போது முன்னாடி இருந்த ஃபானுன்ற பொண்ணு எனக்கு நிறைய உதவி பண்ணா, அதுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே அட்டன் பண்ணி பேச வேண்டியதானேன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு வீதாமா கூப்பிட்றான் அப்படின்னு மெய் ரிப்ளை பண்ணுவான். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு நட்டை பற்றி கேட்க பார்க்குறான். அதாவது நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் பயங்கரமாக மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு மெய்க்கு. மெய் நீ சும்மா இரு அப்படின்னு இவ வாய் அடிச்சிருவா. அப்புறம் நட்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வரும். உனக்கு நான் ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஆள் கொண்டு வந்து கொடுக்குன்னு சொல்ல, நான் சாப்பிட்டேனே அப்படின்னு இவர் ரிப்ளை பண்ணும்போது பரவாயில்ல இருக்கட்டும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ அப்புறமா டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல, அந்த ஆள் வேற யாரும் கிடையாதுங்க. ஃபானோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற தீனி பண்டர் அக்கா தான் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே அவள் அப்படியே அதிர்ச்சி ரியாக்ஷனில் இருக்க. கரெக்டாக மெய் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட ஐயோ அப்படின்ட்டு தவி வர இந்த மாதிரி உள்ள ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்ன உடனே மெய் என்ன பண்ணுவானா, அந்த தட்டை போட்டு உடச்சிருவான். உடச்சிட்டு அதை அள்ளி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீ முதல்ல கிளம்புன்ட்டு அவன் ஷூவையும் அதுக்கப்புறமா மெய்யோட பார்கோடு புக்கே எடுத்துட்டு ஒளியறதுக்கு தயாராகிறான். அந்த அக்கா ஆனால் அதுக்குள்ளாட்டி உள்ளே வந்துடுது. வரது மட்டும் இல்லாமல் நீ திருட்டு முழிக்கிறத பார்த்தா உள்ள யாரையோ கூட்டு வந்திருப்ப போல ஃபான்னு அந்த அக்கா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் மெய்க்கு அதிர்ச்சி, இந்த அக்கா பக்கத்தில் வந்துருச்சுன்னா மாட்டிடுவோமேன்ட்டு. கரெக்டாக இங்கே ஏதோ பாத்திரம்லாம் வேற உடஞ்சிருக்குல்ல அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு, உனக்காக நான் எடுத்துட்டு வந்த ஃபுட்டு இன்ஸ்பெக்டர் தான் என்கிட்ட கொடுக்க சொன்னாரு, எல்லாம் சரி நீ நட்டை லவ் பண்ணுறியா அப்படின்னு அந்த அக்கா கேட்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா மெய். இல்லைக்கா நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபான் சொன்ன உடனே இங்கே மெய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடஞ்ச பிளேட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொறுமையாக எடுத்து வைக்கிறேன், நீ நடந்து போகும்போது உன் காலில் குத்திருன்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து வைக்க மெய் பாவம் எங்கிட்டோ படுத்திருக்கவன் சரி இந்த அக்கா போகுமா போகாதான்னு யோசிக்க, இது ஹார்ட்டின் ஷேப்பெல்லாம் பொறுமையாக காட்டிக்கிட்டு இருக்கு, இந்த அக்கா மொத்தம் போகாது போல் இருக்கே அப்படின்ற லெவலுக்கு மெய் வந்துட்டான். அவன் மனசுக்குள்ள எவ்வளோ நேரம் தாம்மா நீங்கள்லாம் பேசுவீங்கன்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த அக்கா விடிய பேசிக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டு சேஃப்டி யாரு வீட்டுக்குள்ளே யாராவது கூட்டிகிட்டு வந்துடு அதெல்லாம் நக்கல் பண்ணிட்டு அந்த அக்கா போயிடுது. சாரி அப்படின்ட்டு அந்த அக்கா போனதுக்கு அப்புறமா மெய்கிட்ட போயிட்டு பொறுமையாக ஃபான் பேசிக்கிட்டு இருக்கா. சரி வா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவளை உட்கார வச்சுட்டு ஸ்பாஞ்ச் பார்த்துருக்கு இல்லையா, அது கொடுத்துட்ருக்கான் பொறுமையாக மெய். இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபான் சொல்லிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்ல. எந்த ஒரு பையன்ப்பா இப்படிலாம் செய்வான், லவ் பண்ணால் மட்டும்தானே பண்ணுவான்ட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அப்படி இன்னசென்ட் மாதிரியே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்குள்ள காதல் கண் கட்டுது, காது வழியாக கொட்டுதேன்ற லெவலுக்கு காதல் போயிட்டுருக்கு. அவன் பொறுமையாக சொல்கிறான், முன்னாடி இந்த ஃபான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாமே ஃபானுக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. மெய் பேச அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துட்டுருக்கு. இவ்வளோ அதையும் ஞாபகப்படுத்திட்டு அவன் கிளம்பி போயிட்டான். ஃபான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கான். நட்டையும் ஆப்போசிட்டில் பார்க்க திமிராவே பேசிக்கிட்டு இருக்கான். என்ன உங்கள் கிளைண்ட்டை மீட் பண்ண வந்திருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிள்ளையை நீங்கள் லவ் பண்ணுறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுவீங்களா, நீங்கள் லவ் தானே பண்ணுறீங்கன்னு திமிரா நடந்து போக, தம்பி ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க, நான் உண்மையிலே ஃபானை லவ் தான் பண்ணுறேன், ஆமாம் நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்ட உடனே முன்னொரு காலத்தில் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நட்டுக்கு இதயத்தில் இடி இறங்குற மாதிரி இருக்கு. இவனும் திமிரா பேசுகிறான், அவனும் திமிரா பேசுகிறான். ஃபானோட நிலைமையை யோசிச்சா பாவமாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் டே ஃபவுண்டேஷனை காட்டுறாங்க. ஜூ மேம் இருக்காங்க இல்லையா, மெய்யை கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு கேஸ்க்கு ஒரு பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்ப்பா, போய் கவுன்சிலிங் கொடுன்னு சொல்ல, அந்த பொண்ணு என்னன்னா கண்ணிமைக்காமல் பார்த்து சொல்லி விட்டுட்டுருக்கு. பாப்பா அவனுக்கு என்னம்மா உதவி வேணும் சொல்லுன்னு போது இந்த பொண்ணு அவளை பற்றி சொல்ல ஆரம்பிப்பா. இவள் பேர் லிண்டான்னு வச்சுக்கலாம். இவன் என்ன பண்ணுவானா, சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பொருட்கள்லாம் திருடுவாங்களே அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க கேங்கில் இன்றைக்கி புதுசாக ஒரு ஆள் வேற ஆட் ஆயிருப்பாங்க. இவங்க குரூப்பாக போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டை சூறையாட போகிறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, இவங்க 2 பேரும் கிரிஞ்சு கப்புள்ஸ் போல பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவ்வளோ அந்யூன்யமான கப்புள்ஸ்னு வச்சுக்கலாம்.
இவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா திருட போகிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் என்னன்னா அந்த புதுசாக வந்த பையன் ஏதோ பொருளை திருட இது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் சைகை காட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி வரிசையை அவங்க திருடிட்டு இருக்கும்போது சிக்னல் கொடுக்குறானுங்க. ஏன்னா செக்யூரிட்டி கேமராவில் எதையோ மாட்டியிருப்பாங்க போல. ஸோ ஆட்களாக பிரிஞ்சு தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த பையனும் அந்த பொண்ணு லிண்டாவும் தனியாக வரானுங்க. திடீர்னு ஐட்டோவை பார்த்துட்டே இருக்காங்க. வித்தியாசமாக ஏதோ பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு இந்த பையனை பார்க்கும்போதே ஒரு க்ரஷ் மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் போல அந்த பையன் தனியாக கூப்பிட்டு இந்த பொண்ணையில் கிஸ் அடிச்சிடறான். இது எல்லாத்தையும் செக்யூரிட்டி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையும் மேய்கிட்டு சொல்லும்போது, நீ திருடுற, அதை தாண்டி உன் பாய் ஃப்ரெண்டை சீட் பண்ணுற, உனக்குலாம் அறிவில்லையாமா, என்னம்மா பொண்ணு நீ அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். அப்புறம் உன் லைஃப்பில் ப்ராப்ளம் வராமல் என்ன நடக்கணும் போது, அதெல்லாம் இல்லை நான் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக அடி வாங்கினேன்னு சொல்ல, செக்யூரிட்டி பயங்கரமாக ஒன்று அடிச்சாரா, எதுக்காக அப்படின்னு கேட்க, அவரெல்லாம் அடிக்கல, என் பாய் ஃப்ரெண்ட் தான் பயங்கர டாக்ஸிக்காக என்னை அடிச்சு போட்டான்னும் போது மெய் மைண்ட் வாய்ஸ், நீ பண்ணதுக்கு அவன் உன்னை அடிக்காமல் கடிச்சாம வைப்பான் அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க. அவங்க மெய்யோட நிலைமையை பார்த்தா அந்தோ கதின்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு கேஸா இல்லை மெய் லூஸான்னு தெரில. சரின்ட்டு இங்கிட்டு காட்டினா என்ன நடக்குதுன்னா, நட்டு இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணி மறுபடியும் முதல்ல இருந்து இப்போ ஃபான் கிட்ட பேசியிருப்பான். பேசும்போது அவன் மனசுக்குள்ள முழுக்க அந்த மெய் பயவுல கேட்டதெல்லாம் வந்து போகும். இப்போ நம்ம தான் முந்திக்கணும், நம்ம எப்படியாவது உஷார் பண்ணணும், இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையேன்னு போது வந்திருக்க கான்ஸ்டபிள், நான் ஐடியா கொடுக்குறேங்க, இந்த ஃபைலை முதல்ல போய் கொடுங்க, அப்புறம் ஐடியா கொடுக்கலான்னு விரட்டி விட்டுறான். சரின்ட்டு இவன் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்காக வெளியில் போயிட்டுருப்பா. அதுக்கு முன்னாடியே மெய் வந்திருக்கான். மெய் கூச்சப்படாமல் வா உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிடுவான். இல்லை எனக்கு யாரும் உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபான் பேசும்போதே கால் பயங்கரமாக பின்னிக்கோ. அது மட்டும் இல்லாமல் கீழே விழுக போக, சரி வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவான். கூட்டு போகிறது மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபோன் கால் வரும், அதை பேசிக்கிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கப்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ பரவாயில்லையா, எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்ல, திங்கக்கிழமையோட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு ஃபான் சொல்லுவா. சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டு போவான். உண்மையிலேயே இவன் லவ் பண்ணுறான்னு தெரியுதுங்க. எந்த ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானோ அவ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ அந்த மெய் பையவுலைக்கு ஃபான் பையவுல மேலே காதல். சரின்ட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே வெக்கப்பட்டுட்டு அவள் கண்ணை பார்க்குறான், அவன் மூக்க பார்க்குறான். 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதும் ஃபானை ட்ராப் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து விட்டுருவான். மெய் விட்டதுக்கு அப்புறமா தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னும் போது, நீ நாளைக்கு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், நீ வரியா எனக்காக, எங்கள் அப்பா இறந்து போனார்ல அதை பற்றி நான் பேசணும், அவரோட நினைவாக நான் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்ல, சரின்ட்டு மறுக்கவே முடியாது இந்த ஃபான் பிள்ளையால். ஓகே நம்ம போகலாம் அவன் கூடன்னு சொல்லிடுறா. ஃபான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவளால் நோ சொல்ல முடியல. சரின்ட்டு நெக்ஸ்ட் டேயே கிளம்பி மெய் கூட வெளியில் போனால் பீச்சுக்கு கூட்டு போயிடறான். நான் உங்கள் அப்பாவோட நினைவிட எங்கேயாவது போவோன்னு பார்த்தா எதுக்கு பீச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, சுற்றி பாரு அத்தனையும் திசை, நடந்து பாரு அத்தனையும் பாதன்ட்டு காட்டிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பாவோட நான் சின்ன வயசில் இருந்த பெஸ்ட் மெமரிஸ் கொடுக்கக்கூடிய பிளேசஸ் இதெல்லாம் சொல்லிட்டு ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபுல்லாக மெய் வந்து அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஏன்னா சின்ன வயசில் அதிகமாக வெறுத்ததும் அப்பா தான், அதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும்போது அதிகமாக விரும்பினதும் அப்பா தான் நினச்சிட்டு இருக்கான். அப்பா சோறு ஊட்டி விட்டது, அவர் தூக்கி கொஞ்சினது, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவோட அவனுக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குது. குடிப்பழக்கம் ஒன்று தான் வந்து எங்கள் அப்பாவை என்னை வெறுக்க வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனோட கில்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகிற லெவலுக்கு அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வருங்காலமாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட அதெல்லாம் வேற காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படியே மாட்டுக்கெல்லாம் தீவனம் நம்ம ஊரில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. 2 பேரும் ஜூஸ் குடிக்கிறாங்க. குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ் அவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருக்குது. ஒருத்தர் மனசு விட்டு நிறைய பேசுகிறாங்க. நான் என்னை பற்றி நிறைய சொல்லிட்டேன், உனக்குன்னு ஏதாவது இருக்கானும் போது அவங்க அம்மா தான் சரியான பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்களாச்சே, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உன் லெவலுக்குலாம் எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஒரு மாதிரி இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சரின்ட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறாளேன்னு தனியாக ஒரு ஒத்த மரம் இருக்கு இல்லையா, அதில் மரத்தை சுற்றி டியூயட் படம் கூட்டு வந்திருப்பானோ என்னமோ, அவளை தூக்கிட்டு வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நாம கொஞ்சம் நேரம் இங்கே நேரம் ஒதுக்கலான்ட்டு தனியாக உட்காந்து 2 பேரும் ஏதாவது ஃபீல் பண்ணலாம், ஏதாவது மனசுக்குள்ளே வருதான்னு பார்க்கலான்ட்டு ஜாலியாக ஒரு கரையோரத்தில் இருக்க பிளேஸ் மாதிரி உட்காந்துருக்கானுங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொமான்டிக்காக அழகாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், ஓ லெவலுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு ஃபேமிலி வேணும், என் வருங்கால கணவரோடு அமையணும்னு சொல்லிட்டுலாம் ஃபான் பேசிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மெய் நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கிளைமேட்டு, இந்த சூழ்நிலை, இது எல்லாமே அவங்க 2 பேரையும் கிஸ் பண்ண வைக்கிது. ஒருத்தருக்கு பயங்கர டீப்பாக ஒரு கிஸ்ஸை போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீப்பான கிஸ் மொமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள அவங்க காதல் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியல, மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபானும் மையும் மாற்றி வெக்க வேற பட்டுக்கிறாங்கங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஃபவுண்டேஷனை காட்டுறாங்க. மறுபடியும் முதல்லேருந்து உடம்பு சரியாகிட்டு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிடா. பயங்கரமாக வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க கிஸ் பண்ணிக்கிட்ட மெமரிஸ் எல்லாம் நினச்சிட்டு இதை பார்த்துட்டு லிண்டா கேட்பா, என்னாச்சு ஏதாவது இருக்கா, அந்த லாயர் தானே அது உங்கள் லவ்வர் அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொல்லி வச்ச மாதிரி அப்படியே வால் பிடிச்ச மாதிரி பின்னாடியே வந்துடுறாமையே.
அப்படியே வெக்கப்படுறது இவனுக்கும் புரியுது. இவனை பார்த்தோன்னே அவன் நழுவி போயிட்டே இருக்கா. காஃபி குடிக்க போக அவன் பக்கத்துல வந்தோடனே இந்த காஃபியை துப்புவா. பதட்டத்திலேயே இருந்துட்டு இருக்கேன். ஒன்னுல இல்ல நானு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே உண்மையிலே அவனுக்கு வியர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் பக்கத்துல வரான். பாரு, நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபான் அந்த இடத்த விட்டு போறான். நான் அந்த கீயை தான் எடுக்க வரேன்ட்டு திரும்பி போகும்போது கண்ணாடி போட்டிருக்க ஒரு லேடி இருக்காங்களே, அவங்க மேல காஃபியை கொட்டிடு. ஐயோ சாரிங்க மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன்ட்டு பயங்கர அதிர்ச்சி ரியாக்ஷன் இப்போ ஃபான் கொடுத்துட்டு இருக்கா. அந்த மேம் ஏதோ ஒன்று சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது, அதாவது அவங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களெல்லாம் ஷேர் பண்றதுக்கு தான் அந்த அம்மா வந்திருக்கு. இந்த அம்மா பெரிய புள்ளியோட பொண்டாட்டி. அது மட்டும் இல்லாம இவங்க ஹஸ்பண்ட் வெர்பலாவும் சரி பிசிக்கலாவும் சரி எப்ப பாரு அடிச்சு காயப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதாவது இவங்களுக்கு வேற யார் கூடயோ அஃபேர் இருக்குன்னு அவரா கற்பனை பண்ணிட்டு எப்ப பாரு இவங்களை போட்டு அடிச்சு நொகட்டிட்டு இருக்காரு. அவர் பெரிய ஆளுன்றனால அவர் மேல கேஸ் கொடுக்கவே முடியல. இந்த மாதிரி நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கான நியாயத்தை நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா, என்னால இருக்க முடியல, அவரோட மனதாலையும் உடலாலையும் ரொம்ப காயப்பட்டுட்டேன், என்னால முடியலன்னு சொல்ல, கண்டிப்பா சட்டம் உங்களுக்காக கடமையை செய்யும்னு சொல்லிட்டு மெய் பேச ஃபான் பேச மாற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் இப்போதான் சந்தோஷப்படுது. எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன், பட் எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி கை கால் எல்லா இடத்துலையும் காயங்க. கடைசியில் அவரை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவர் பெரிய பிஸ்னஸ் ஐக்கூனி போல. அந்த லெவலுக்கு ஃபேமஸான ஆளை எப்படி நீ என்ன பண்ண போறேன்ட்டு சீனியர் லாயர் இருக்கார் இல்லையா, அவர் கேட்க பார்த்துக்கலான்ட்டு மெய் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இவங்களுக்கு எதிராக வாதாட போகிறது யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அதாவது யாரு அப்படின்னா பிரிக்குன்ற லாயரு. அவன் சரியான பொறுக்கியாச்சே, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பிரிக்கை காட்டுறாங்கங்க. இவன் நிறைய பொம்பளை கேஸில் இந்த வில்லங்கிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆள். எப்போவுமே நியாயத்துக்கு இவன் துணையே போக மாட்டான். காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய டைப்பு. சொல்லப்போனால் இந்த விமன் அபியூஸ் கேஸ், இப்போ ஒரு பொண்ணு வரா இல்லையா, இந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்காரன் மேலே கேஸ் போட்டிருப்பான். இந்த கேஸ்லாம் உனக்கு தேவையில்லை, தயவு செஞ்சு அண்ணாடங்காச்சு நீங்கள் எல்லாம் பொழைக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என் கிளைண்ட் பெரிய ஆளு, நீ கேட்டனா எவ்வளோ பணம் வேணாலும் ஆஃபர் பண்ணுவாருன்னு சொல்ல அந்த பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு போது, உன் ப்ரூஃப் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் மாற்றிடுவேன்னு அந்த லாயர் பிரிக்கு மிரட்டுறான். இந்த பொண்ணு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் உன் பேர் நான் சந்தி சிரிக்க விட மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு அந்த பிரிக் பேசுகிறான். இந்த பொண்ணு ஒரு மாதிரி இமோஷனலாக அஃபெக்ட் பண்ண மாதிரி ஆகிட. ஏன்னா நம்ம ஊராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும், பொண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனைனா அழுக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அவளை இமோஷனலாக தூண்டி விட்டுட்டு போயிடான். அப்போ அந்த பொண்ணோட அம்மா அப்பா இவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன். அவன் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கான். இவனை ஒரு டெவில்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி காட்சிப்படுத்துறாங்கங்க. அப்புறம் என்ன, இப்படிப்பட்ட லாயரை நம்ம எப்படி தோக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மெய்யும் நிச்சாவும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தோக்கடிக்கலாம், சரி இன்னைக்கு டின்னர் போகலாமா நிச்சா கூப்பிட. அப்போதான் பியும் சொல்லுவான், என் கூட நீ சாப்பிடவா அப்படின்ட்டு. லே, என் கூட ஒரு புள்ள இருக்கு, அது கூட சாப்பிட போறேன்னு சொல்ல, அப்போ பி உனக்கு வேணாவா, நான் உன் கூட வரலடா அப்படின்னு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணவனே, சரி தொலை, நீ எங்க கூட சாப்பிடுன்னு சொல்லிடுவான். அப்பன்னு பார்த்து பி வர்றான். நட்பு அப்படின்னு போது நிச்சா தான் இருக்கா. ஏஞ்சல் ஃபேஸ், நீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சாவை பார்த்தோன்னே வலிய ஆரம்பிச்சிடறான். இல்லடா, இதேத்த களவாணி இவதான்டா அப்படின்னு அல்ப பல்பமா பார்த்தீங்கன்னா பயங்கரமா வலியிறான் பி. இதை பார்த்துட்டு தனியாக கூட்டிட்டு போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மெய் கேட்க, இல்லடா அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு போது, ஃப்ரெண்டு தானே மச்சான், நட்புக்காக நீ மாமா வேலை பார்க்க கூடாதான், நான் அவன் மச்சான், நீ எனக்காக மாமா வேலை பார்க்கலாம்லாம் சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சா அந்த இடத்த விட்டு போறதுக்கு தயாராகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பொறுக்கி அவ கையை பிடிச்சி இழுப்பான். உடனே நம்ம நட்டு தலைவர் இருக்கார்ல, அவன் கையை முறுக்கிட்டு வீட்டுக்கு போட வெண்ண அப்படின்னு விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, சேஃப்டியா இருங்க, ஒரு சில இடங்கள்ல குடிச்சிட்டு இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நட் பேசுறான். சரிங்க சார் அப்படின்னு போது, நீங்க ஃபானோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிச்சா பேசிக்கிட்டு இருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் ஃபானும் நட்டும் லவ் பண்றாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. சரின்ட்டு அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த மெய் பைய உள்ள இருக்கான்ல, வாயடிக்க ட்ரை பண்ணா அவனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துடுது. ஃபோன் அப்படியே பேசிக்கிட்டே ஒரு நக்கலா பாக்குறது. அது என்னன்னா, ஃபான் கூட பேசுறேன்ற மாதிரி இவர் சீன் போட்டு போயிடுறாரு. அவர் பின்னாடியே இவங்களும் கிளம்பிடுவானுங்க. நிசா இருக்கா இல்லையா, அவளுக்கு டாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மெய்யும், அதே மாதிரி அந்த பியும். பி பாய் சொல்றது மட்டும் இல்லாம, என்னோட பிசினஸ் கார்டு இது ஏஞ்சலு, தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க, இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் கம் வித் மீ அப்படிலாம் பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்கான். அவன் சரியான ஃபிளர்ட்ன்ட்டு நிச்சா போயிடுவா. மேய்க்கு இது பிடிக்கவே இல்லை, அப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். மச்சான் நட்புக்காக ப்ளீஸ்னு பி சொல்லிடுறான். அடுத்து நெக்ஸ்ட் டே காட்டுறாங்கங்க, வேற எதுவும் கிடையாது. நிச்சாவும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த புள்ள இருக்குல்ல ஃபானும் 2 பேரும் வெளியில மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்றது மட்டும் இல்லாமல், எனக்கு ஒரு ஆள் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, நான் அவர்கிட்ட கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிச்சா சொல்ல, ஃபானுக்கு அள்ளு விடல. மெய் பேரை சொல்லிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருக்கா. பட் எப்பயும் போலதான் மெய்யோட பேரை தான் அந்த நிச்சா பொண்ணு சொல்லுது. சொன்னதை கேட்ட உடனே இவளுக்கு மனசே தாங்கல. ஐயோன்ட்டு கண்ணை சிமிட்டிட்டு அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கா. அவன் முகத்துல ஒரு சோகம் தெரியுது இல்லையா. அதோட இந்த பாட்டு முடியுது. மீதி பாட்டு என்னன்றதை நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம்.